அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் மார்ச் மாதம் 22ஆம் தேதி சனிக்கிழமை தேய்பிறை அஷ்டமி. இரவு தூங்கும் முன்பு வீட்டின் வாசற்படியில் இந்த எளிமையான பொருளை வைத்து பாருங்கள். ஒட்டுமொத்த தரித்திரமும் விலகும். அதிசயத்தக்க வழிகளில் பணம் வந்து சேரும். நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய வளர்ப்பிறை மற்றும் தேய்பிறை அஷ்டமியை முன்னிட்டு அன்றைய தினம் பைரவரை நினைத்து நாம் செய்ய வேண்டிய மந்திர ஜபங்கள், நாம ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் தாந்திரிக முறைகள்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான ஆற்றல் வாய்ந்த ஒரு தாந்திரிக முறை. இந்த தாந்திரிகம் பணவசியத்தை மட்டும் ஏற்படுத்துவது கிடையாதுங்க, வீட்டில் இருக்கக்கூடிய தரித்திரத்தையும் விரட்டக்கூடியது. இந்த தாந்திரிகம் செய்ய போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க, எல்லாருமே தாராளமாக செய்யலாம். இந்த சிம்பிளான மெத்தடை எப்படி எந்த நேரத்தில் செய்யணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். முதல் விஷயம், அஷ்டமி திதி நேரத்தை ஃபர்ஸ்ட் நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கலாம். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இன்றைய தினம் மார்ச் மாதம் 22ஆம் தேதி சனிக்கிழமை அதிகாலை 1:08 அஷ்டமி திதி ஆரம்பமானதுங்க. நாளைய தினம் மார்ச் மாதம் 23ஆம் தேதி அதிகாலை 1:43 வரை அஷ்டமி திதி நிறைவாக இருக்குங்க. அதன் அடிப்படையில் பார்த்தோம்னா இன்றைய நாள் முழுவதுமே, அதாவது சனிக்கிழமை முழுவதுமே அஷ்டமி திதி நிறைவாக இருக்குங்க. தேய்பிறை அஷ்டமியை முன்னிட்டு பைரவருக்காக நீங்க செய்யக்கூடிய எந்த வகையான பூஜைகள், மந்திர ஜபங்களாக இருந்தாலும் இன்றைய தினம் தாங்க நம்ம செய்யணும். சரிங்க, இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகத்தை ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். இந்த மெத்தடை ஃபாலோ பண்றவங்க ஜஸ்ட் நீங்க குளித்திருந்தால் மட்டும் போதும், தலைக்கு குளிக்கணும்ன்ற அவசியம் கூட கிடையாதுங்க. அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க இடைவெளி எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் இல்ல, வேற எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் தாராளமாக இந்த தாந்திரிகத்தை நீங்க செய்யலாம். தாந்திரிக முறையினாலே அதற்கு சில புறப்பொருட்கள் தேவை. இந்த மெத்தடுக்கு பிரதானமாக நமக்கு தேவைப்படுவது ஒரு எலுமிச்சம்பழம். ஓரளவிற்கு புள்ளிகள், ஓட்டைகள் இல்லாத கொஞ்சம் நல்ல சுத்தமான எலுமிச்சம்பழமாக பார்த்து எடுத்துக்கோங்க. அதை 2 துண்டுகளாக நம்ம கட் பண்ணிக்கணும். சரிபாதியாக அந்த எலுமிச்சம்பழத்தை நீங்க கட் பண்ணிடுங்க. இப்ப கட் பண்ணி வச்சிருக்க எலுமிச்சம்பழத்திற்கு மேல தூளுப்பை நீங்க தூவி விடுங்க. இப்ப நீங்க டிஸ்பிளேல பார்ப்பதை போல தூளுப்பை கொஞ்சம் அதிகமாகவே இந்த எலுமிச்சம்பழத்துக்கு மேல நம்ம தடவி விடணும். அடுத்ததாக 10 எண்ணிக்கையில கிராம்பு, அதாவது லவங்கம் நம்ம எடுத்துக்கணும். ஒவ்வொரு துண்டு எலுமிச்சம்பழத்திலும் 5 கிராம்புகளை நம்ம சொருகி வைக்கணும். இப்ப நீங்க வீடியோல பார்ப்பதை போல 5 கிராம்புகளையும் கரெக்டா நீங்க சொருகி வச்சிருங்க. அவ்வளவுதாங்க. இப்ப இந்த எலுமிச்சம்பழம் துண்டுகளை வீட்டின் வாசற்படியில நம்ம வைக்கணும். வீட்டின் நிலைவாசல், அதாவது தலைவாசர் படிக்கு மேல 2 எலுமிச்சம்பழம் துண்டுகளை நம்ம டிஸ்பிளேல தெரிவதை போல நீங்க வச்சிருங்க. 2 மூலையிலும் தலா ஒவ்வொரு துண்டை நீங்க வச்சிருங்க. இன்றைய இரவு முழுவதும் அது அப்படியே இருக்கட்டும். நாளைய தினம், அதாவது ஞாயிற்றுக்கிழமை காலையில் நீங்க எழுந்தவுடன் அந்த 2 துண்டு எலுமிச்சம்பழங்களையும் வீட்டுக்கு வெளியே நீங்க தூக்கி போட்டுடுங்க. அதை வீட்டுக்குள்ள எடுத்துட்டு வரக்கூடாதுங்க. நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை காலையில நீங்க எந்த டைம்ல எழுந்திருச்சாலும் சரி, அதை நீங்க தூக்கி போட்டுட்டு அதற்கு பிறகு வீட்டுல இருக்க எல்லாருமே நீங்க குளிச்சிருங்க. ரொம்ப வயதானவர், சின்ன பசங்களா இருக்கிற பட்சத்துல ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு தலையில 3 முறை தண்ணீரை தெளிச்சுக்கிட்டாலே போதும். பெரியவங்க நார்மலா நீங்க குளிச்சிருங்க. தலைக்கு குளிக்கிறது இன்னமும் விசேஷம். முடியாதவங்க நீங்க குளிக்கும் போது தலையில் 3 முறை தண்ணீரை தெளிச்சுக்கோங்க. அவ்வளவுதாங்க இந்த மெத்தட். இப்ப நம்ம பார்த்ததை போல இந்த எளிமையான தாந்திரிகத்தை இன்றைய அஷ்டமி இரவு நேரத்தில் நீங்க செஞ்சு பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். அடுத்ததாக சில முக்கியமான பணவசியம் மற்றும் நினைத்ததை நிறைவேற்றி தரக்கூடிய தாந்திரிக பொருட்களை பற்றி பார்க்க போறோம். அதுல முதலாவதாக இருக்கக்கூடியது கருங்காலி மாலை. நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கூட நிறைய பேர் நீங்க கேட்கக்கூடியது ஒரிஜினல் கருங்காலி மாலைகள் எங்க கிடைக்கும்னு கேட்டிருந்தீங்க. ஏன்னா இப்பெல்லாம் மார்க்கெட்ல நிறைய டூப்ளிகேட்ஸ் தாங்க கிடைக்குது. டூப்ளிகேட் கருங்காலியை அணியும் போது எந்த விதமான பலனையும் கொடுக்காது. நம்ம கிட்ட ஜோதிடம் பார்க்க வரும் சில கிளைண்ட்ஸ் கிட்ட ஒரிஜினல் கருங்காலி மாலைகளை வாங்கி நம்ம பூஜை செஞ்சு கொடுத்திருக்கோம். எல்லாருக்குமே நல்ல பலன்கள் கிடைச்சதா சொல்லியிருந்தாங்க. அதனால தாங்க நம்ம யூடியூப் ஃபாலோவர்ஸ்களுக்காகவும் இந்த கருங்காலி மாலைகளை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதனுடன் இன்னும் சில பணவசியம்
மற்றும் நினைத்ததை நிறைவேற்றி தரக்கூடிய தாந்திரிக பொருட்களும் இருக்குங்க. ஆனால் இந்த கருங்காலி மாலை மட்டும் 108 முறை வராகி காயத்ரி மந்திர உருவேற்றி நம்ம கொடுக்கிறோம். சோ இது ஒரு கவசமாகவும் உங்களுக்கு அமையும். இதை தாண்டி கருங்காலிக்கு நிறைய பலன்கள் இருக்குங்க. அதிரடியான பணவரவை ஏற்படுத்துவது, கடன் தொல்லையை நீக்குவது, கண் திருஷ்டி, ஏவல் பில்லி சூனியம் போன்ற எதிர்மறை ஆற்றல்களை விரட்டி அடிப்பது, எதிரிகள் தொல்லையை நீக்குவது, கணவன் மனைவி ஒற்றுமை, குடும்ப ஒற்றுமையை அதிகரிப்பதுன்னு நிறைய பலன்கள் இருக்குங்க. ஆண்கள் பெண்கள் எல்லாருமே கருங்காலி மாலையை அணியலாம். எல்லா ராசிக்காரர்கள் நட்சத்திரக்காரர்களும் கருங்காலி மாலையை போடலாம். ரொம்பவுமே சுத்தமான பியூரிஃபைட் ஃபார்ம் ஆஃப் கருங்காலி. எத்தனை விதமான டெஸ்ட் வேணாலும் நீங்க செஞ்சுக்கலாம். அடுத்ததாக நாம் பார்ப்பது நினைத்ததை நிறைவேற்றி தரக்கூடிய ஏறு சிங்கி கட்டை. வீட்டில் ஏறு சிங்கி இருந்தாலே அனைத்து விதமான ஏற்றங்களையும் அது கொடுக்கும். விரதம் இருந்து சாப நிவர்த்தி செஞ்சு இந்த ஏறு சிங்கி மூலிகை கட்டையை நம்ம எடுக்கிறோம். அதீதமான வசிய சக்தியும் தாந்திரிக குணமும் கொண்டது. ஆகர்ஷண சக்தி பல மடங்கு இதற்கு அதிகம். தினமும் வெறும் 5 நிமிடங்கள் இந்த கட்டையை ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலுமே வலது கையில ரைட் ஹேண்ட்ல புடிச்சுக்கிட்டு உங்களுடைய கோரிக்கை நிறைவேறணும்னு மனமுருகி பிரார்த்தனையை செஞ்சுட்டு வந்தாலே போதும். உங்களுடைய அந்த கோரிக்கை அதிசயத்தக்க வழிகளில் நிறைவேறும். ஒரு மந்திரக்கோள் போல இந்த ஏறு சிங்கி கட்டை நமக்கு பலனை கொடுக்கும். அடுத்ததாக நாம் பார்ப்பது வைஜெயந்தி மாலை. ஜெயந்தி நாளே வெற்றின்னு அர்த்தம். சில பேர்லாம் எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் நிறைய தடங்கல்களை ஃபேஸ் பண்ணுவாங்க. வாழ்க்கையில அடுத்த கட்டம் நகர முடியாமல் ஒரே இடத்துல இருப்பாங்க. எந்த விதமான வளர்ச்சியும் இல்லாமல் இருக்கும். அப்படிப்பட்டவங்க இந்த வைஜெயந்தி மாலையை கழுத்தில் அணியும் போது தொட்ட காரியம் அனைத்தும் மின்னல் வேகத்தில் வெற்றியை கொடுக்கும். வாழ்க்கையில அடுத்தடுத்த கட்டம் நகர்வதற்கான சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் கண்முன்னே விரிவடையும். இதை தாண்டி இந்த வைஜெயந்தி மாலை பெருமாள் மற்றும் மகாலட்சுமி தாயாரின் அருளை பெற்றுத்தரக்கூடியது. அடுத்ததாக நாம் பார்ப்பது லாவா மாலை. எரிமலை பிழம்பில் இருந்து செய்யக்கூடியது. சில பேர்லாம் அதிகமா டென்ஷன் ஆவாங்க. அடிக்கடி கோபம் வந்துகிட்டே இருக்கும். அப்படிப்பட்டவங்க இந்த லாவா மாலையை அணியும் போது டென்ஷன் முற்றிலுமாக குறையும். கோபமும் படிப்படியாக குறைந்துவிடும். இன்னும் சில பேருக்கு அதிகமா நெகட்டிவ் தாட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். எதிர்மறை எண்ணங்கள் அதிகமா தோன்றும். மன பயத்துல இருப்பாங்க. எதற்கெடுத்தாலும் ஒரு சின்ன பயம் இருந்துகிட்டே இருக்கும். மன அழுத்தம், டிப்ரெஷன் இருக்கும். அப்படிப்பட்டவங்களும் இந்த லாவா மாலை அணியும் போது ரொம்பவும் பாசிட்டிவா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. டிப்ரெஷன் எல்லாமே குறைஞ்சிரும். மன பயம் எல்லாம் அகலும். இந்த மாலையை நீங்க கழுத்தில் அணியும் போதே ஒரு நல்ல சில்னஸ் ஃபீல் பண்ணுவீங்க. உடலிற்கும் இது குளிர்ச்சியை தரக்கூடியது. அடுத்ததாக நாம் பார்ப்பது உங்க நிறைய பேருக்கு தெரிஞ்ச கோமதி சக்கரம். பணம் வைக்கும் இடத்துல இதை வைத்தாலே அது நல்ல பணவசியத்தை கொடுக்கும். 16 செல்வங்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய 16 எண்ணிக்கை கோமதி சக்கரம் இருக்குங்க. இதை பணம் வைக்கக்கூடிய கேஷ் பாக்ஸ், கல்லா பெட்டி, மணி பர்ஸ், வேலட், ஹேண்ட்பேக்ல போட்டு வச்சாலே போதும். அது பண ஈர்ப்பை ஏற்படுத்தும். அதே போல சற்று பெரிய ரக துவாரகா கோமதி சக்கரமும் இருக்குங்க. இதை ஒரு எண்ணிக்கையில வைத்தாலே போதும். குறிப்பாக தொழில், வியாபாரம், பிசினஸ் பண்றவங்க, கடை வச்சிருக்கிறவங்க அங்க இருக்கக்கூடிய கல்லா பெட்டி, கேஷ் பாக்ஸ்ல ஒரு எண்ணிக்கையில் இந்த துவாரகா கோமதி சக்கரத்தை வைத்தாலே போதும். தொழில் அபிவிருத்தியாகும். நிறைய கிளைண்ட்ஸ் மற்றும் கஸ்டமர்ஸ் கிடைப்பாங்க. அதன் மூலமாக அதிகப்படியான லாபங்கள் கிடைக்கும். இப்ப நம்ம பார்த்த பொருட்கள் அனைத்தையுமே ஒவ்வொரு மாதமும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்கள்ல நம்ம பூஜை செஞ்சு கிளைண்ட்ஸ் கிட்ட கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சோ இதனுடைய ஆற்றல்கள் இன்னும் பல மடங்கு பெருகி இருக்குங்க. அடுத்த பூஜை மார்ச் 29ஆம் தேதி சனிக்கிழமை. அன்றைய தினம் அமாவாசை நடைபெற போகுதுங்க. சோ இந்த பொருட்கள் வேணும்னு நினைக்கிறவங்க இப்பவே நீங்க ஆர்டர் கொடுக்கலாம். ஆல்ரெடி நிறைய பேர் நீங்க ஆர்டர் கொடுத்திருக்கீங்க. சோ மார்ச் 29ஆம் தேதி பூஜை முடிஞ்சிட்டு மார்ச் 31ஆம் தேதி நம்ம சைடுல இருந்து கொரியர் அனுப்பிடுவோம். அடுத்த 2 நாட்களுக்குள்ள மேக்ஸிமம் உங்களுக்கு ரிசீவ் ஆயிடும். இந்த ப்ராடக்ட்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் அனுப்பினால் மட்டுமே போதும். உங்களுக்கு தேவையான தகவல்களை நம்ம டீம்ல இருக்கிறவங்க கிளியரா கொடுத்துருவாங்க. சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.